தலைவரே, தக்காளி வெங்காயம் வாங்கணும். வெங்காயம் எவ்வளோ தலைவரே? அதுன்னு 5 கிலோ வாங்க முடியும், ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இடம் மாதிரி. வெங்காயம் வாங்கிக்கலாம், ஒரு 3 கிலோ போட்டுருங்க. இது ஒரு 50 ரூபா, 150. ஸோ தக்காளி வர இவ்வளோ கம்மியாகிடுச்சு. ஒரு டைமில் ஒரு டைமில் 1 கிலோ தக்காளி 100 ரூபா இருந்துச்சு. 1 கிலோ 240 ரூபா வரைக்கும். 1 கிலோ தக்காளி 240 ரூபா வரைக்கும் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். இப்போ விலை கம்மியாக இருக்கிறப்ப ஊறுகாய் போட்டு வச்சுருவேன். தக்காளி ஊறுகாய் போட்டு ஒரு பாட்டிலில் இல்லை டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எப்போ தேவையோ, இப்போ சாப்பாடில் சாம்பாரில் டக்குன்னு தொக்கு பேசி சாப்பிட்டுடலாம். நான் செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். தக்காளி ஊறுகான்னு பாருங்கள், இல்லை தக்காளி தொக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். என்ன தலைவர்? 150. டீ சாப்பிட்டீங்களா? வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? அப்படியே இறங்கி வந்த தக்காளி வெங்காயம் வாங்க நினச்சேன் நைட்டை. எப்போவும் தக்காளி வெங்காயம் நேற்று நைட்டு எதனா பண்ணும்போது தக்காளி வெங்காயம் காணும். சரி, ரோட்டில் போச்சு வாங்கிட்டேன். 1 கிலோ 5 கிலோ தக்காளி 100 ரூபா, 1 கிலோ 20 ரூபா. தக்காளி சூப்பராக இருக்கும், ரொம்ப சீப்பாக இருக்குது. இதே தக்காளி ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி 1 கிலோ எனக்கு 100 ரூபா 150 ரூபா கூட இருந்துச்சு, 240 ரூபா இருந்துச்சுன்னு கடைக்காரன் என்ன பேச விட மாட்டான். வரேன்னா வணக்கம் அப்பா அம்மா. நாளைக்கு காபி நைட்டி இட்லி தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு முள்ளகி அவகை முள்ளகி வெண்டைக்காய் அவக்காய் பீன் அன்னாச்சி பழம் மாதுளை பழம் சாத்துக்குடி தேங்காய் மாப்பழம் தேங்காய் மாங்காய் புழுக்கும் மாங்காய் தகலிப்பூ கொத்தமல்லி முள்ளகி ஆப்பிள் முள்ளகி ஆப்பிள் கொத்தமல்லி அவக்காய் மாதுளை பழம் கொய்யாப்பழம் மாதுளை பழம் மாதுளை பழம் கொய்யாப்பழம் முள்ளகி முட்டை தோசை முட்டை தக்காளிப்பூ தக்காளி. ஓகே, இன்னும் பெட்டு வாங்கணும். நான் எந்த பெட்டு வாங்குறது யோசனை பண்ணி மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னைக்கு பையன்கிட்ட சொல்லிட்டேன், டே எதனா இந்த பேக் ஃபிட் சொல்லிட்டு ஒரு பெட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க. அண்ணா அதை வாங்கினான்ட்டு. சில பேர் இளம் பஞ்சு பெட்டே சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து பையன் பார்த்தான், டாடி பேக் ஃபிட் இளம் பஞ்சு வந்து லைஃப்லாம் வரும், பெட்டு வெயிட்டாக இருக்கும். ஆனால் இந்த பேக் ஃபிட் சொல்லிட்டு பெட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பேக் பெயின் கொஞ்சம் பரவாயில்ல. சத்தியமாக சொல்கிறேங்க, என் ஒய்ஃபால் முடியல, என்னால் முடியல. நேற்று நைட் என்ன பண்ணலாம் நினச்சேன், ஒரு 12 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே அந்த பெட்டை எடுத்துன்னு போய்ட்டு அங்கே என்ன வச்சுட்டு வந்துடலாம், உப்பு தண்ணி வச்சுட்டு வந்தாலும் பார்த்தோம். வலி தாங்க முடியல. அதான் நைட்டு பொழுதன்னைக்கும் வலி இல்லை, நைட்டு தோண்டி காலையில் எந்திரிக்க முடியல. இந்த இந்த இந்த
பெட்டெக்ஸ்க்கு மேலே இந்த இந்த எலும்பு இருக்கு இல்லையா அது. என் ஒய்ஃபுக்கு இந்த விழா எலும்பு இருக்கு இல்லையா, அவங்க வந்து எப்போ இப்படி தான் ஒன் சைடே தான் படுப்பாங்க, இப்படி படுப்பாங்க, டேன் இப்படி படுப்பாங்க, இந்த பக்கம் படுக்க மாட்டாங்க. ஸோ அந்த வலி தாங்க முடியல, டாக்டர்கிட்டையும் போயிட்டு வந்தாச்சு. டாக்டர் ஒன்றே சொல்லி பெட்டை மாற்றுங்க. ஸ்லிப் கம்பெனி போனோம், 35,000-40,000ன்றாங்க பெட்டு. பட்டு நிறைய பேர் வாங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க கமெண்ட்டில். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே மண்டையே வலிக்குது. கடைசியில் அவங்க என்ன சொல்லுவாங்க, தூக்கி போட்டு 2 நாளைக்கு பாயில் படுக்கலாம், கட்டில் மேலே பாய் போட்டு படுத்துடலாம், சூரி மாதிரி. நிம்மதி இல்லை சூரி. ஓகே, இன்னைக்கு என்ன டேட் தெரியுங்களா? இன்னைக்கு பவா பெட்டிக்கு பவா பெட்டி பவர் பேங்க் இருக்கா உங்களுக்கு? ஏக்கு இருக்கான். இன்னைக்கு கடை டி நகர். உனக்கு வேணுமா பவர் பேங்க்கு? என்கிட்ட மேலே இருக்கு, எடுத்து வரேன். ஓகேவா? இது நான் கண்ட கட்ட வேணும், என்ன முடினே கண்ட கட்ட வேணும் எனக்கு. ஏய் கண்டி தானே பூஜ்ஜி வந்துட்டா, கண்டி தானே பூஜ்ஜி வந்துட்டா. ஓ புத்தி வந்துச்சாங்க, கண்டிட்ட போக மாட்டாங்க. கடம்பம் வந்துட்டா, மொக பூஜ்ஜி வந்துட்டா. எத்தனை வயசுல புத்தி வந்துச்சு? 50 வயசுல. கடம்பம் மாமியார் மேட்டம் கடம்பம் பூஜ்ஜி வந்துட்டா. ஓ மீராமாய், அது என்ன சொல்லு, புரியுதா? நான் சொல்லுவேன், சொல்லு. கடம்பம் கடம்பம் டாட்டு ஊற்றி புஜ்ஜி. மீராமாய் எப்போ கர்ப்பம் ஆனாங்களோ புத்தி வந்துச்சா சூரி, கரெக்டா? அதுல இருந்து சூரிய வந்து பத்திரமா இருக்கா, கரண்ட் கை தொடறது இல்லை. பவர் பேங்க் கேட்குறான், மேலே ஒரு பவர் பேங்க் இருக்குது, அந்த பவர் பேங்கில் ஃபோன் சார்ஜ் போடுறது, அந்த ஃபேன் சுற்ற வைக்கிறது இல்லை. ஏன்னா மேலே கை வச்சிருவோம் இல்லை, அது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கான். அதான் சில சமயம் சூரியன் மூளை நல்லா வேலை செய்யும், எனக்கு தான் வேலை செய்யாது. ஸோ எனக்கு வந்து மூளை இருக்குது, ஒன்று மண் இருக்குது, அதனால தான் எனக்கு மண் கரெக்டாக வேலை செய்யுது இல்லை. ஓப்போ சமாளிங்க. காலை எந்திரிச்சு சுத்தண்ணி ஊற்றுறோம் முதுகில், எனக்கு அவ்வளோ ஒரு வலி இன்னைக்கு. அது என்ன ஆகுதுன்னா, பெட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்படி படுக்கிறேன் இல்லையா, இப்படி படுக்கிறப்போ ஒரு கழிச்சு படுக்கிறப்போ கீழே உந்துற மாதிரி இருக்குது, அப்படியே ஸ்லாண்டிங்காக இருக்காது. நான் சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு தலைகாணி வைப்போம் பாருங்க, அந்த தலைகாணி நைட்டெல்லாம் வச்சுன்னு தூங்குவேன். காலை தலைகாணி எடுத்தால் போதும், இந்த இடம் பின்னு 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 நிற்கும். எப்படி இருக்குன்னா, நானும் ஒய்ஃபும் தூங்குற பள்ளமாகவும் நடுவில் மேடாகவும் இருக்குது. பெட்டு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த பெட்டு வாங்கி எவ்வளோ தெரியும், எத்தனை நாள் தாங்க, ஒரு 3 வருஷம் 2 வருஷம் 3 இப்போ தான் வாங்குவோம், 2 வருஷம் 3 வருஷம் தான் வாங்குறப்போ நல்லா இருந்துச்சு. பேர் இன்னும் மறந்துட்டேன். அது சாதாரண பெட்டு தான், 7,000 7,700 வாங்கினேன். இந்த வாட்டி வாங்கினேன் முதுகு. இப்போ நான் வந்து பல்லாவரம் போகிறேன், சூரிய பல்லாவரம் போகிறேன். இப்போ பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு போகிறேன். மீன் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு? பவா பெட்டி. ஓ பவர் பேங்க். சரி பவர் பேங்க் வாங்கி விட்டேன் உனக்கு. பவர் பேங்க் சரி ஒன்று வாங்கி. இது மேலே இருக்கு, எந்த ஒன்று 2 இருந்துச்சு, ஒன்று இருக்கு ஒன்று இல்லை. நான் தேடி பார்க்குறேன், மேலே இருக்கானா நான் எடுத்து வந்துடுறேன். இருக்கு. வேற என்ன வேணும்? நான் இன்னைக்கு ஷூ வாங்க போகிறேன், பெல்ட் வாங்க போகிறேன், கோட்டு ஒன்று, ஒரு தாயின் சபதம் படத்தில் டிஆர் சார் போட்டுருப்பாங்க ஒரு கோட்டு, கருப்பு கலர் கோட்டு, அது வேணும். நான் புதுசெல்லாம் 10,000 15,000 20,000 நான் வாங்கினேன். இல்லை இல்லை நோட்டை காட்ட எடுக்க நிப்பாட்டி 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 நான் சொன்னேன் நிப்பாட்டி நிப்பாட்டி. ஸ்டெமக் கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்களா? இந்த இடம்லாம் பள்ளமாயிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இடம் தான் சதை இருக்குது, இந்த இடம் அப்படியே டோட்டலாக பள்ளமாயிடுச்சு. எப்படி குறைச்சிட்ட முடியா சூரிய மாதிரி நான் என்ன கை கட்டு மேடம்மா உட்கா எங்கே பாட்டி. சரி சூரிய, உனக்கு ஏதாவது டேபிள் எதனா வேணுமா எழுதுறதுக்கு? டேபிள் கை வைக்கிறது சேர் எதனா வேணுமா உனக்கு? இன்னைக்கு மார்க்கெட்டு போகிற பல மார்க்கெட்டு நல்லா நிறைய உனக்கு என்ன வேணும்? உட்கா முச்சுன்னாக்கா சேரில் உட்கார முடியாதுங்க. உட்கா முச்சுன்னாக்கா மீன் வாங்கி வரவா லோக்கல் வாங்கி வரவா? பறந்து போயிடுமா? எங்கள் வீட்டில் லவ் பேர்டு இருந்துச்சு, மீன் இருந்துச்சு. மீன் தொட்டி வச்சுருந்தோம். நிறைய பேர் அண்ணா மீனை வந்து ஃப்ரீயாக இருக்கணும்னா அது மாதிரி வைக்காதீங்க பாவம்னு சொன்னாங்க. சில பேர் அது வந்து பார்த்து இருந்தால் மைண்ட் லாக்ஸ் ஆகுனாங்க. எனக்கு எதுக்கு தலைவலி ஏறி விட்டு வந்துட்டேன் கலர் மீனை. அப்புறம் லவ் பேர்ட்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு. 2 வாங்க 4 6 8 10 12 நிறைய ஆயிடுச்சு. அது எதுவுமே ஃப்ரெண்டிட்ட கொடுத்துட்டு வந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில், அந்த பறவை வந்து வீட்டில் வைக்கிறதால சூரியக்கு வந்து லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பறவை எடுத்துட்டு லவ் பேர்ட்ஸ் கொடுத்து வந்துட்டேன். இப்போ மாவீரன் என் பேரன் அந்த மீன் ரொம்ப ஆசைப்பட்றான். சும்மா ஒரு தொட்டியில் ஒரு மீன் வாங்கிட்டு வரலான்னு ஆசையாக இருக்குது எனக்கு. ஆனால் மீன் வீட்டில் வளர்க்குறது பாவம்னு சில பேர் சொல்கிறாங்க.
அது சுதந்திரமாக சுத்தக்கூடியது ஆற்றுல. நீங்கள் வீட்டில் தான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க. எல்லாரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. சரி பேர் ஆசைப்படுறேன். இப்போ சாப்பாடு எப்படி விட்டுருவோம் சாப்பிட மாட்டேன். மீனை காமிச்சா சாப்பிட விட்ருவாங்க இல்லையா, கிளியை காமிச்சா சாப்பிட விட்ருவாங்க இல்லையா. பலபர்ஸ் வாங்கதான் வேணாமா, அது ஒரு குழப்பம். ஒரு பொருளை வாங்க தான் அதுவே 1000 குழப்பமாக இருக்குது. சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லோபட் நானே போய் காத்து காத்து அந்த லவ் பேர்டு சூரிய கத்த பாபு 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 பார்த்தா லவ் பேர்டு பறந்துடும், வீட்டுக்குள்ளே பறந்துட்டு இருக்கும். அது செம்ம மூளைங்க அதுக்கு. அதுவே அந்த அழகுல வந்து அது இது திறந்துடுது இல்லை. அந்த இந்த ஃபுட் வைக்கும் காத்து டக்கு டக்கு டக்குன்னு திறந்து வந்துடுது. அதான் அது எதுக்கு எதுவுமே விட்டாச்சு. முட்டைனா முட்டை அவ்வளோ முட்டை போட்டுச்சு, குஞ்சு பொரிச்சிருக்கு, அது சந்தோஷமா இருக்கும். முட்டை முட்டை அந்த லவ் பேர்ட் ஆக்சுவலாக வந்து வீட்டில் வளர்க்காம வெளியே விட்டா ஒன்று பூனை அடிச்சிடும், காக்கா அடிச்சிடும். அது வந்து கூண்டிலே பிறந்து கூண்டில வந்து கூண்டிலே சாகுதுங்க அதுங்க. ஸோ அதை வளர்க்குறது தப்புன்றாங்க, சில பேர் தப்புன்றாங்க. உங்கள் ஐடியா என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே. பாய். டேட் சொல்லி நீங்கள் இல்ல இல்ல கொச்சு மகளே என்ன பண்றீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல 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 முட்டை இல்ல கொச்சி போடு கொச்சி போடு தாண்ட பார்க்க முட்டை இல்ல கொச்சி போடு கொச்சி போடு. நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு, ஆனால் நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் பேச போடுங்க, நம்ம தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு விஜயகாந்த் மாதிரி தலைலாம் வாரி அதுக்கு இது இருக்குது, விக்கு இருக்குது போடுங்க. நாங்கள் நம்ம டிஆர் பண்ணி பண்ணி பழக்கமாயிடுச்சு. நீங்கள் விஜயகாந்த் மாதிரி பேசுகிறீங்க. கொச்சி இப்போ போடு விஜயகாந்த் எப்படி பேசுவார்? வணக்கம் மக்களே என்ன பண்ணுறீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? யாரும் பொம்பளை பக்கம் தள்ளி வாடா, நல்லா பண்ணுறீங்க. என்னையா காசு 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 என்னையா கொண்டு போகிறோம் கூட அர்த்தத்துன்னு போடுறாங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா மக்களும், சாப்பிட்டீங்களா ஒத்துங்களா இந்த மாதிரி மேலே ஸ்டேஜில் பண்ண சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்களா இது? சரி ஓகே. டேட் சொல்லிட்டு சரி பை சொல்லி டைம் ஆயிடுச்சு. நான் வேற ఎటపతన మూను ఉంటాయి ఎటపతండి వెళ్ళి బాబు దొప్పు మళ్ళీ దొప్పు வாங்கினோம் காசு நம்ம இஷ்டம். దొప్పు సామి సామి పూ ஓகே ఓకే பாய் బాయ్. அங்கே இட்லி ఇంటి కొల్లి ఎండి ఇచ్చి ఇంటి కొల్లి ఎండి ఇచ్చి ரைட் ஓகே. ఇంటి కొల్లి ఎండి ఇచ్చి மாற்றி மாற்றி சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இது இங்கே என்னது? ఇంటి ఇచ్చి ఇంటి பார்த்தீங்களா, இங்கே కొల్లి இட்லிட்டான் இங்கே புளிட்டான். తప్పు ரைட்டு. బాబు తప్పు తప్పు. கடைக்கு கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். வெண்பூசணிக்காய் வாங்கி வந்துடுறேன் போயிட்டு. டெய்லி சாப்பிட்றது வெண்பூசணிக்காய். ஓகே பாய். ఒట్టు ఒట్టు நாளைக்கு என்ன கிழமை? நாட்டம் பார்க்க வெள்ள ஒய் எக்கி பின் எக்கி. அதனால தானே பவர் பேங்க் கேட்டிருக்கான். சரி ஓகே, நான் மேலே எடுத்துன்னு தரேன். ஓகேவா? ஒன்று கேட்டானா அது கொடுக்குற வரையும் அடம்பூச்சினே இருப்பான். சரி பாய். ஓகே பாய். ஆஃப் பண்ணு. ஐ வில் டூ